முற்றிலும் இந்திய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட அதிநவீன இந்த கப்பலானது சென்னையை அடுத்துள்ள காட்டுப்பள்ளியில் எல்&டி நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் கட்டும் தளத்தில் முழுமையாக தயாரித்து தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. இந்த கப்பல் இந்திய கடற்படைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலுக்கு FDN-2 என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக இதே போன்று ஒரு கப்பல் உருவாக்கப்பட்டு அந்த கப்பலானது தற்போது கடற்படையிடம் இருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் பகுதியில் செயல்பட்டு வரும் அந்த கப்பலை போல இந்த கப்பலும் இந்திய கடற்படைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 21,600 டன் எடை கொண்ட கப்பல்களை இந்த கப்பலால் கையாள முடியும். ஒருவேளை கடற்பகுதியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய போர்க்கப்பலாக இருந்தாலும் சரி, சரக்கு கப்பலாக இருந்தாலும் சரி, பயணிகள் கப்பலாக இருந்தாலும் சரி, பழுது ஏற்படும் பொழுது உடனடியாக விரைந்து சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கப்பலை மீட்டு உடனடியாக பழுது நீக்கக்கூடிய அளவிற்கு திறம் வாய்ந்த கப்பலாக இந்த கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலுடைய இடையானது 8,000 டன்னாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே போல இன்னும் பல கப்பல்கள் உருவாக்க இந்திய கடற்படை தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது போல முற்றிலும் அதிநவீன தொழில்நுட்பம் வரும் பொழுது சென்னையில், அதாவது ஏற்கனவே அந்த கச்சா எண்ணெய் கடலில் கலந்து முழுமையாக சுகாதார சீர்கேட்டை உருவாக்கியது, அது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறும் பொழுது இது போன்ற கப்பல்கள் இருக்கும் பொழுது அதை உடனடியாக தடுத்து நிறுத்தி தண்ணீரில் மூழ்காமல் கப்பல்களை காப்பாற்ற முடியும். பாலிமர் டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ஜபசன்.